எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டிவிகே, அதாவது திரு விஜய் அவர்களுடைய டிவிகே கவர்மெண்ட் வந்து இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி ஃபினான்ஷியல் ஜேர்னி வந்து நம்ம எப்படி வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஐடியா. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாமே எக்ஸல் வச்சு தான் வந்து இது பண்ணுவாங்க. அதாவது எனக்கு வந்து 25% ரிட்டர்ன்ஸ் வருமா, இல்லை வந்து டெய்லி என்னால் 5,000 சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. பட் வந்து டிவிகே எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு அவங்க வந்து ஒரு 10-12 சீட்டு வந்து கம்மியாக இருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு பண்ண விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ இதுவரைக்கும் தமிழகத்தில் கூட்டாட்சி அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப வருஷமாக இல்லை. நான் ரொம்ப பாலிடிக்ஸ் இப்போ ஃபாலோ பண்ணுறதில்ல, பட் வந்து ரொம்ப வருஷமாக இல்லை. பட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ஒரு கூட்டணி ஆட்சி வந்து ஆஃபர் பண்ணாங்க. ஸோ காங்கிரஸ் அண்ட் அதர் உதிரி கட்சிகளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீட்டு அண்ட் அமைச்சர் பதவி கொடுத்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள் மெஜாரிட்டி வந்து அச்சீவ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி, ஃபினான்ஷியல் ஜேர்னியில் முக்கியமானது வந்து ஸ்டெபிலிட்டி. ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து டெய்லி 5,000 சம்பாதிங்க, ட்ரேடிங் பண்ணுங்கள், கிரிப்டோ பண்ணுங்கள், எது வேணால் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் இங்கே இல்லை வந்து டக்குன்னு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்கு பாதுகாப்பு இருக்கா, ஒரு இன்சூரன்ஸ் இருக்கா? ஸோ இந்த இன்சூரன்ஸ் தான் அவங்க வந்து அச்சீவ் பண்ணது வந்து ப்ராப்பராக ஒரு கட்சிகளுக்கு வந்து சீட் அலாட் பண்ணி அமைச்சர் பதவியெலாம் கொடுத்து அவங்கள வந்து கொஞ்சம் ஹாப்பி பண்ணி இப்போ வந்து ப்ராப்பராக ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரியே நீங்கள் 10,000 சம்பாதிங்க, 5,000 சம்பாதிங்க, அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். பட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெபிலிட்டியை கொண்டு வாங்க. ஒரு ப்ராப்பர் இன்சூரன்ஸு, எமர்ஜென்சி ஃபண்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேடிங்குள்ளே போங்க. ஸோ ஹாப்பி இன்வெஸ்டிங். தேங்க்யூ.